ஸ்ரீ ராகவேந்திரர் துணை சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. குரு பெயர்ச்சி பலாபலன் 2026 ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயரக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா குருங்கிறது சுபகிரகம். இந்த சுபகிரகம் 9 கிரகத்தில் வலிமையானது. குரு அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு உரிய புத்திரக்காரருடைய கிரகம்னு அர்த்தம். குரு தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இந்த வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வருடமும் அதிசாரமாகவும் அப்புறம் வக்கரகதியாக இப்படி மாறி வரக்கூடிய அமைப்பில் பக்கத்து கட்டம், அதாவது எந்த கட்டத்துக்கு பெயர்றாரோ அந்த கட்டத்துக்கு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா காலசக்கரத்திற்கு 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு. அப்புறமும் ஜனவரி 24 பார்த்திங்கன்னா அந்த தேதியில் வக்கரகதியாக கடகத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வரக்கூடிய காலகட்டங்கள். இப்படி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு 2 கட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்ய போகிறாங்க, எப்படி நமக்கு இந்த குரு பலனை, இந்த குரு பலாபலனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக சொல்ல போகிறோம் பரிகாரத்துடன். ஏன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கலாம், குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கலாம், தொழில் நல்லா நான் உழைக்கிறேங்க அதற்கான வருமானம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கான ஊதியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு நல்ல வலிமையாக வரும்பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலாபலனை கொடுப்பாங்க. உச்சம் பெற்று வரக்கூடிய இந்த கடகராசியில் வரக்கூடிய அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 12 கட்டத்திலையும் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டாக பெயரக்கூடிய அமைப்பு குருக்கு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பல விஷயங்களை கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா தன்னோட சந்திரன்கிற இடத்துல குருச்சந்திர யோகமாக அமரக்கூடிய அமைப்பு ஒரு ப்ளஸ் தானுங்களே. அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக லாபத்தையும் அதிகமான வருவாயையும் அதிகமான ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க போகக்கூடிய ராசிகளும் இதில் உண்டுங்க. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மிக சிறப்பான இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில், ஜனன ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் என்னங்க, எனக்கு பணம் வரணும், நான் ஒரு 50 பவுன் நகையை அடமானம் வச்சுருக்கேன், கடன் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கியிருக்கேன், அல்லது 1 கோடி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பணம் வந்தால் தான் நம்ம தீர்க்க முடியும், நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கணும். அப்போ இதுக்கெல்லாமே குரு எந்த இடத்துக்கு வந்தால் அந்த வரும்பொழுது நமக்கு அந்த பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குருவுக்கு, இங்கே வரக்கூடிய அந்த கோச்சார குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் இனி வரும் வீடியோவில் நம்ம பலாபலனை பார்ப்போம். தனுசு ராசிங்க. ஒரு தனுசு ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, குரு உங்களுடைய அதிபதி. பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதே 12 கட்டத்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷுவை தான் சொல்லுவோம். அவ்வளோ விசேஷமான இந்த வில்லேந்திய ராமர் இந்த மாதிரி படத்தையோ ஒரு டிபியோ வச்சுக்கோங்க அப்படிம்போம். அந்தளவுக்கு தனுஷுக்கு அத்தனை விசேஷமான அமைப்பு உங்களுடைய குரு. அஷ்டமத்து குருவாக இந்த அளவுக்கு இப்போ கலத்தர குருவாக இருந்துச்சு 7ஆம் இடத்துலையே. 7ஆம் இடத்துல உங்களுடைய ஜென்ம குரு எங்கே போயிங்க, 7ல் இருந்துச்சு மிதுனத்தில். இப்போ 8ஆம் இடம் அஷ்டம குருவாக அமரனால உங்கள் ஜென்மநாதனான குரு அங்கே மறையிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா சில விஷயங்கள் கெடுதல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 50% உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா குரு மறைந்தாலும் உங்களுக்கு உரியவர் சந்திரனோட இடத்துல உச்சம் பெற்று மறைகிறார். அதனால் இந்த 50% அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. தனுசு ராசிக்கு உங்கள் குரு எங்கே இருக்கிறாருன்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். உங்கள் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அமரக்கூடிய கோச்சார குரு கடகம் எந்த அளவுக்கு நமக்கு விசேஷ பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொதுவான கோச்சார அஷ்டம குரு உங்களுக்கு ஒன்றும் பண்ணல, எனக்கு நல்லா இருக்குது, இனிமேல் நல்ல விஷயம் நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தை பார்த்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஜென்ம குருவாகவும் 4ஆம் இடம் 3ஆம் இடங்கிறதுக்கான அதாவது
மீனத்துக்கு உரிய குருவாகவும் வரனால உங்களுடைய 5ஆம் இடத்தமாக உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. யாரா விருச்சிகத்தை பார்க்குது. அப்போ குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய விரயங்கள்லாம் இனிமேல் சரியாகும். எதுக்காக விரயம் பண்ணிட்டோம், வீட்டுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது கல்யாணத்துக்காகவோ ஏதோ ஒரு பணத்தை நான் லாஸ் பண்ணிட்டேங்க, முடக்கிட்டேங்க, நான் வேறு பெரிய பிஸ்னஸ் பண்ணேன், அதில் வந்து பணம் முடங்கிருச்சு, இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் வந்து சரியாகக்கூடிய காலகட்டங்கள், அதற்கான வருமானங்களோ அல்லது இழந்ததை மீண்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ நடுவில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது மகரத்தையும் பார்க்குறாருங்க, விருச்சிகத்தையும் பார்க்குறாரு. அப்போ எவ்வளோ வந்து பாருங்கள், 2 இடமும் வந்து உங்களுக்கு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தனவரவு உண்டு. உங்கள் மகரத்துக்கு வந்து பார்க்க, ஆனால் மகரம் நீச்சமேங்க குரு, அதை பிரச்சனை நமக்கு இல்லை, பார்வையை தான் இப்போ எடுத்துக்கணும். நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடியது நிறைய வந்து நான் கருத்தரங்கம் பேசுகிறாங்க, அந்த மாதிரி போகிறவங்க, இந்த ஜோதிடம்ல எல்லாருமே பக்கத்து வீட்டிலருந்து எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நியூமரலாஜி இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும். எப்படி அந்த அவங்க இப்படி வந்துட்டாங்க, அந்த பையன் ஒரு ஐடியில் போயிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அவன் பாருங்க ஒன்றுமில்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தான், இப்போ ஒரு கடையை வச்சு சம்பாதிக்கிறான். இது மாதிரி அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுல வந்துட்டு ஆர்வம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு விரைவாக வந்து ஒரு ஸ்பீடாக சம்பாதிக்கணும், ஒரு நல்ல விஷயத்து பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த அஸ்ட்ராலஜியை வந்து பார்க்க வர்றது. எனக்கு எதாவது குருட்டதிர்ஷ்டம் இருக்கா, நான் எதாவது கவுன்சிலராக ஆக முடியுமாங்க, நான் எதாவது ஜெயிக்க முடியுமா, எனக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா மேடம், இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்காக கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்போ இதில் நிறைய பேரை வந்து யாரை நம்புறது, நம்பாமல் இருக்கிறது, இந்த ஜாதகம் கரெக்டாக சொல்கிறது எல்லாமே யார் வந்து சொல்கிறாங்க இப்படின்னு ஒரு 10 பேர்த்த வந்து யூடியூப்பில் பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்க எந்த விதத்தில் எப்படி மெத்தடில் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இப்படி மக்கள்லாம் இப்போ ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாதி வந்து இந்த திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்குறேன்னு எடுப்பாங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ, அவங்க நான் வந்து ஜாதகத்தை அப்படி வச்சுருவாங்க, வச்ச உடனே பொருத்தம் இருக்கேன் மேடம், எனக்கு இந்த ராசி மட்டும் எடுத்து கொடுங்க, எப்படிங்க தெரியும் அப்படின்னா, எனக்கு தெரியும் மேடம், நான் புக்கில் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன், அல்லது எங்கள் ஜோசியர் சொல்லி கொடுத்துட்டார், இந்த ராசியை மட்டும் எடுக்கணும், செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் எடுக்கணும், ராகேது இப்படி இருந்தால் தான் எடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் அவங்களே பாதி ஜோசியர் மாதிரி சொல்லிடுவாங்க, நமக்கு வேலை மிச்சம். அப்போ இத்தனையும் கேட்டுட்டு நம்ம சொல்கிற விஷயம் வந்து புரியுதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கரெக்டாக துல்லியமாக சொல்லும்போது, ஆமாம் இவங்கக்கிட்டேயும் விஷயம் இருக்குது, ஆமாம் மேடம் இது மாதிரி அவர் சொல்லலை, நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க, ஓ மாந்தி தோஷம், அந்த மாந்தி தான் எனக்கு இவ்வளோ பிரேக்கை கொடுத்துச்சுங்களா, அவர் சொல்ல மறந்துட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்தளவுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நம்ம இப்போ உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா ஜோதிடரும் இருக்கிறோம். இது ஒரு அனுபவங்க. அப்போ இந்த குரு அஷ்டமத்து குருவில் போனாலும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா, நமக்கு பிரச்சனையை தனுசு ராசிக்கு கொடுக்குமா, நல்ல மார்க் என் பையன் வாங்குவானா, நல்ல சீட்டு காலேஜில் கிடைக்குமா, அலைச்சல்களாக கொடுக்குமா, சின்ன சின்ன அஷ்டம குரு, இந்த அஷ்டமி திதி, இந்த தந்திராஷ்டமம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், எல்லாமே இந்த 8ங்கிற ஒரு அமைப்பு. 8னா என்னதுங்க, பொதுவாக சனி பகவானுடைய தாக்கம்னு சொல்லுவோம். அப்படிங்கும் பொழுது அது என்ன அப்படின்னா ஒரு தாமதத்தை கொடுக்கும், ஒரு தடையை கொடுக்கும், அதுக்கப்புறம் சக்ஸஸை கொடுத்துரும். அப்போ எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான். நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். எந்த கிரகமும் என்னை நாளென்ன செய்யும் கோள் என்ன செய்யும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எதுவுமே வந்து நம்மளை தடுக்க முடியாது, நம்மளுடைய சக்தியும் நம்மளுடைய கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய பிரார்த்தனையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் இருந்தாவே எல்லா ராசிக்காரர்களும் ஜெயிக்கலாம். அப்போ யாரை நம்பணும் அப்படின்னா உங்களுடைய மனசாட்சியை நம்பணும், அதே போல் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனையை நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்கணும். அப்போ அந்த இஷ்ட தெய்வம் உங்களோட நல்ல கஷ்டத்தை நீக்கும் அப்படிங்கிறத இந்த அஷ்டம குரு பிரச்சனையை இதுதாங்க நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்க்கறனால இங்கிட்டு ஒரு தனவரவு வந்தாலோ ஒரு சுபகாரியங்கள் நடந்தாலோ இந்த பக்கம் என்ன ஆகுங்க, விரயத்தை தடுத்து அது நல்ல விஷயமாக கொடுக்கும்.
இது ஒரு கணக்கு. அடுத்தது 9ஆம் பாக்கிய பார்வையாக எங்கே பார்க்குறாரு? உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடம் வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் உண்டு. தாய் வழியில் நல்ல ஒரு வருமானம் உண்டு. அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு மருத்துவ செலவெல்லாம் இருந்தால் அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு உண்டு. அம்மாவுக்கு கண்டத்தையோ ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தையோ பாதிப்பில் இருந்து மீண்டு வரக்கூடிய விஷயமாக குரு வந்து பார்க்கும். ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே மீனத்தில் என்ன இருக்குதுங்க, சனி பகவான் இருக்குது. அப்போ அம்மாவுக்கு பாதிப்பை கொடுக்குன்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த குரு பார்க்கும்போது அது என்ன ஆகுங்க, அந்த பாதிப்புகளை இருந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஐசிக்குள்ளார போயிட்டு நல்லபடியாக தப்பிச்சு வந்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்போ ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். ஒரு வீடு பிரச்சனையாக இருந்துச்சு, கடனே இஎம்ஐயே கிடைக்கல, வீடு கட்டி பாதிலேயே நிற்குதுங்க மேடம், சனி பகவான் எப்போ உட்காந்தாரோ அப்படியே உட்காந்துருச்சு வீடு கட்ட முடியாமல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜூன் ஜூலையில் உங்களுக்கு லோன் கிடச்சிரும், சக்ஸஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். அப்போ தனத்தை கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக சுகபோக ஸ்தானம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தைரியமாக வச்சுக்கலாம். அமரக்கூடிய இடத்துல தான் பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு அப்போ என்ன பிரச்சனை, நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதாவது கூட்டு தொழில் நானும் அவங்களே ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வரலாம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடியல யாருக்காட்ட நம்பி பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்கு இருக்கும். அதை விட உங்களுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அஷ்டமத்து குருவில் புதிய தொழில் தொடங்கிறாதீங்க. அதே போல் அதிக முதலீடு வேண்டாம். மற்றபடி உங்களுடைய பிஸ்னஸ்ஸு உங்களுடைய ஜாபு இதெல்லாம் கரெக்டாக அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. சிறப்பான விஷயங்கள் இருக்கும். இருப்பினும் நீங்கள் வழிபாடு அப்படிங்கன்னா விஷ்ணு சரசரநாமம் கேட்டுகிட்டே வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். விஷ்ணு சரசரநாமம் என்றைக்கு வேணாலும் கேட்கலாம். காலையில் 6 to 7 கேட்கலாம். அதே போல் ஈவினிங் அப்படிங்கும்போது 5 மணிலேருந்து 6 மணி வரையும் நம்ம வீட்டில் அது கேட்கும் பொழுது நம்மளுடைய அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து செல்வ வளம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இல்லத்தில் இருக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசி தெரிஞ்சுக்கணும். அதே போல் ராமருடைய பட்டாபிஷேகம் படம் வாங்கி வச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க. உங்கள் குரு தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட்டு வாங்கிக்கிங்க. தினமும் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா மூல நட்சத்திரம் இங்கே இருக்குது. அப்போ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம், அவருக்கே ராமபக்தனாக இருந்தவர் யார் அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். அந்த எம்பெருமானை நீங்கள் வழிபாடு எடுக்க உங்களுக்கு அற்புதமான ஆனந்தமான விஷயங்கள் நடக்கும். படிப்படியாக கவலைகள் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குருவருள் உங்களுக்கு பெருமாள்கிட்ட தான் இருக்குது. வழிபாடு எடுங்க, முயற்சி செய்யுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.